ஹாய் ஹலோ இப்போ நான் உங்களுக்கு என்ன கண்டிஷன் பற்றி சொல்ல போகிறேன்னா ஹீம் சிந்தசிஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஹீம் சிந்தசிஸ் ரொம்ப நாள் எனக்கு வந்து அந்த என்சைம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் நான் வந்து ஃபைனலாக ஒரு க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். என்ன ஹீம் சிந்தசிஸில் என்ன இப்போ நமக்கு வந்து ஹீம் சிந்தசிஸோடைய ஸ்டார்டிங் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு 2 சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஹீம் சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணுது. அது என்ன அந்த 2 சப்ஸ்டன்ஸு? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சக்சினியல் கோய். இந்த சக்சினியல் கோயையும் நம்மளுடைய கிளைசீனும் சேர்ந்து நமக்கு வந்து ஹீம் சிந்தசிஸ் உண்டு பண்ணுது. ஸ்டார்டிங்கே இதுதான். ஸோ இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் எது வந்து இப்போ ஸ்டார்டிங் அப்படின்றது. ஸோ சக்சினியல் கோயையும் கிளைசீனும் நமக்கு உண்டு பண்ணி நமக்கு ஏஎல்ஏ சிந்தேஸ் அப்படின்ற ஒரு இது மூலமாக ஏஎல்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ சக்சினியல் கோயை என்ன, கிளைசின் என்ன, இதுக்கு எப்படி நம்ம இந்த க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதோடைய க்ளூ என்னென்னா ஸ்டார்டர்ஸ் ஃபார் கிரேட் ஹீம். ஸோ எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சக்சினியல் கோய். ஸ்டார்டர்ஸோட எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சக்சினியல் கோய். கிரேட்டில் அந்த ஜி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளைசின். ஸோ இது தானே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஸ்டார்டர்ஸ் ஃபார் கிரேட் ஹீம் இப்படி நீங்கள் ஒரு க்ளூ வச்சுக்கலாம். இல்லை இந்த க்ளூ வேண்டாம், எனக்கு லாஜிக்காக க்ளூ வேணும், இந்த மாதிரி நியூமோனிக் வேண்டாம் அப்படின்னா லாஜிக்காகவும் ஒரு க்ளூ இருக்குது. என்னென்னா இந்த சக்சினல் கோயை வந்து நம்ம டிசிஏ சைக்கிளுடைய இன்டர்மீடியேட்டு. சக்சினல் கோயை வந்து 4 கார்பன் யூனிட். ஸோ 4 கார்பனை அது எடுத்துகிட்டு வருது. இது வந்து அமினோ ஆசிட்ஸ். கிளைசின்றது அமினோ ஆசிட், அது வந்து நைட்ரோஜன். ஸோ பேஸ் வந்து கார்பன் நைட்ரோஜனை வச்சு தான் நம்ம இப்போ இந்த ஹீம் வந்து சிந்தசிஸ் உண்டு பண்ண போகிறோம். ஸோ கார்பன் நைட்ரோஜன் எதுலேருந்து வருது அப்படின்றத வச்சு நம்ம லாஜிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரி இதுவும் வேண்டாம், எனக்கு வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா என்கிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு ட்ரக் இருக்குது. அந்த ட்ரக்கு பின்னாடி நமக்கு வந்து சக்சினல் கோயை எடுத்துகிட்டு வருது. அந்த ட்ரக்கு நிறைய சக்சினல் கோயை எடுத்துகிட்டு வருது. இந்த சக்சினல் கோயவை எதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தருது? நம்மளுடைய செல்லுக்கிட்ட இருக்கிற நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ஆர்பிசி ப்ரிகர்சர் செல்ஸ்லாம் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளார நம்மக்கிட்ட கிளைசின் இருக்கும். நீங்கள் இப்போ இதில் என்ன நீங்கள் கேட்டிருக்கணும், என்ன ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கணும். ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, ஆனால் ஆர்பிசி ப்ரிகர்சரில் நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். எதுக்கு ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லை ஆனால் ப்ரிகர்சரில் ஏன் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது அப்படின்னா, ப்ரிகர்சரு நம்ம ஹீமெல்லாம் உண்டு பண்ணி நம்ம ஆர்பிசி ப்ரிகர்சர்ஸ் நம்ம ஹீமெல்லாம் உண்டு பண்ணி ஃபைனலாக இந்த நியூக்ளியஸை அது வெளியே தள்ளி விட்டுரும், இஜெக்ட் பண்ணிடும். ரெட்டிகுலோசைட்லேருந்து அது மெச்சூர் ஆர்பிசி ஆகும்போது அந்த நியூக்ளியஸை இஜெக்ட் பண்ணிடும். எதுக்கு அந்த நியூக்ளியஸை இஜெக்ட் பண்ணுது? அது வச்சிருக்கலாம்ல. அப்படின்னா அந்த ஹீம் உள்ளே இருக்கும்ல, அந்த ஹீமுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும். அது ஆக்சிஜன்னா அது வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி அது நியூக்ளியஸை இஜெக்ட் பண்ணிடும். அதனால தான் நம்ம ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது ஆர்பிசி ப்ரிகர்சரில் தான் இது நடக்குது, ஹீம் சிந்தசிஸ். ஸோ அதுக்கு நியூக்ளியஸ் இருக்கும். அப்போது பக்கத்தில் இருக்கிற நம்மளோட மைட்டோகாண்ட்ரியாவில் தான் அது வந்து கிளைசின் வந்து இருக்குது. ஸோ சக்சினல் கோய் அப்படின்றது ஒரு ட்ரக்கில் வருது. நம்ம கிளைசின்றது அமினோ ஆசிட், அது ஒரு ஒர்க்கர். அந்த ட்ரக்கில் வர அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து அது இப்போ ஹீம் சிந்தசிஸ் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இந்த சக்சினல் கோயை கிளைசின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கான க்ளூ தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது இது வந்து ஏஎல்ஏ அப்படின்றது ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி இதோடைய பேர் எது வந்து இதை வந்து ஏஎல்ஏ ஃபார்ம் பண்ண போகுது? ஏஎல்ஏ சிந்தேஸ் அப்படின்றது தான் இந்த ஏஎல்ஏ ஃபார்ம் பண்ண போகுது. ஏஎல்ஏ சிந்தேஸ் வந்து நமக்கு இல்லை அப்படின்னா அந்த டிசீஸ் பேர் சிட்ரோபிளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஏஎல்ஏ சிந்தேஸ் வந்து ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம். அது பேர் தான் சிட்ரோபிளாஸ்டிக். ஸோ சிட்ரோபிளாஸ்டிக் அனிமியா பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இதை பற்றி இன்னும் தெரியணும்னா நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏஎல்ஏ சிந்தேஸ் மூலமாக நமக்கு இது வந்துருச்சு. டெல்டா ஏஎல்ஏ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டெல்டா ஏஎல்ஏ ஃபார்ம் ஆனோடனே அடுத்தது என்ன ஆகுது? இந்த டெல்டா ஏஎல்ஏ நமக்கு 2 டெல்டா ஏஎல்ஏ ஃபார்ம் பண்ணி டெல்டா ஏஎல்ஏ டீஹைட்ரேட்டேஸ் டீஹைட்ரேட்டேஸ் அப்படின்றது வந்து அந்த அங்கே 2 டெல்டா ஏஎல்ஏ கிட்ட இருக்கிற வாட்டர் மாலிக்யூலையும் எடுத்துருது. ஸோ 2 டெல்டா ஏஎல்ஏ வந்து கண்டென்ஸ் ஆகும்போது நமக்கு வாட்டர் மாலிக்யூல் எடுத்துருது. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த ஏஎல்ஏ டீஹைட்ரேட்டேஸ் இல்லாத கண்டிஷன் வந்து என்னென்னா
நம்ம லெட் அப்படின்றது ஏஎல்ஏ டீஹைட்ரேட்டேஸை இனிபிட் பண்ணும். ஸோ டெல்டா ஏஎல்ஏ சேர்ந்து அதோடைய வாட்டர் மாலிகுல் எடுத்து அது கண்டென்ஸ் ஆகுது. இப்போது டெல்டா ஏஎல்ஏ என்னவாகுது, 2 வாட்டர் மாலிகுல் எடுத்து அது கண்டென்ஸ் ஆனால் அது பேர் என்ன, அது பிபிஜி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ஸோ நான் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன், இல்லை உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரோட்டீன் பைண்டிங் குளோபுலின். ஆக்சுவலாக அது பார்ஃபோபிலினோஜன் தான், ஆனால் உங்களுக்கு பிபிஜி ஞாபகம் இருக்காது, இது ஏதோ பில்டு பண்ணுது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா ப்ரோட்டீன் பைண்டிங் குளோபுலின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஏஎல்ஏ 2 ஏஎல்ஏ அலை மாதிரி வந்து சேர்ந்து ஒரு பிரைட் பேக்ரவுண்ட் ஒன்று பண்ணுது பிஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 ஏஎல்ஏ சேர்ந்து ப்ரோட்டீன் பைண்டிங் குளோபுலின் அப்படின்றது வந்து நிமோனிக்கு பார்ஃபோபிலினோஜன் ஃபார்ம் பண்ணுது. இப்போது இந்த பார்ஃபோபிலினோஜன் அப்படின்றது வந்து இப்போ என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தா, பார்ஃபோபிலினோஜன் அதில் இருக்கிற 4 பார்ஃபோபிலினோஜன் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ஃபோபிலினோஜனில் இருக்கிற அந்த அமினோ ஆசிடும் வெளியே வந்து பார்ஃபோபிலினோஜன் டிஅமைனேஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்ஃபோபிலினோஜனை என்னவா மாற்றும் அப்படின்னா ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் ஆகிடுது. ஸோ இப்போ இது எல்லாமே படித்தோமா, இந்த ஏஎல்ஏ சிந்தேஸ் இல்லைன்னா சிட்ரோபிளாஸ்டிக் அனிமியா, ஏஎல்ஏ டீஹைட்ரேட்டேஸ் இல்லைன்னா அது வந்து லெட் பாய்சனிங். அப்போது இதுக்கும் ஒன்று இருக்கணும். ஸோ அப்போது பார்ஃபோபிலினோஜன் டிஅமினேஸ் என்சைமை இனிபிட் பண்ணுறது இல்லை அது இல்லாமல் இருக்கிறது வந்து அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபேரியா. இது எல்லா கண்டிஷன் பற்றியும் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போது ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் என்னவா ஆகும், ஹைட்ராக்சி மெத்தில் பிலேன் யூரோபார்ஃபைரினோஜன் ஆயிரும். இந்த யூரோபார்ஃபைரினோஜன் என்னவாகும், யூரோபார்ஃபைரினோஜன் வந்து கொப்ரோபார்ஃபைரின் ரிங் ஃபார்ம் பண்ணிடும். இந்த யூரோபார்ஃபைரினோஜன் கொப்ரோபார்ஃபைரினோஜன் ரிங்காக எப்படி ஃபார்ம் பண்ணோன்னா, இங்கே தான் அது வந்து யூரோபார்ஃபைரினோஜன் டீகார்பாக்சிலேஸ் மூலமாக கொப்ரோபார்ஃபைரின் ரிங் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பண்ண இந்த யூரோபார்ஃபைரினோஜன் டீகார்பாக்சிலேஸ் இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷன் தான் பார்ஃபேரியா குட்டேனியா டாடா. இப்போது இந்த கொப்ரோபார்ஃபைரின் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கொப்ரோபார்ஃபைரின் அடுத்தது என்ன செய்ய போகுது, இந்த கொப்ரோபார்ஃபைரின் வந்து நம்மக்கிட்ட புரோட்டோபார்ஃபைரினாக போகும். இந்த புரோட்டோபார்ஃபைரின் வந்து அதில் 2 அயன் வந்து உள்ளே சேருது. அயன் உள்ளே சேருது எப்படி, இந்த என்சைம் பேர் என்ன, இந்த என்சைம் பேர் தான் ஃபெரோகெலட்டேஸ். இந்த அயன் உள்ளே வந்தோடனே அது வந்து ஒரு ஹீமாக மாறிடுது. ஸோ புரோட்டோபார்ஃபைரின் அப்படின்றது இப்போ நம்ம என்னென்னா அது வந்து ஃபைனலாக ஒரு ரிங் மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணிடுச்சு. அயன்றது தான் நம்மளுடைய மெட்டல், அதுதான் அந்த ரிங்குக்குள்ளே இருக்கிற மெட்டல். ஸோ இப்போ நம்ம இந்த ஹீம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இதுதான் நம்மளுடைய ஆர்பிசி. ஒரு நம்மக்கிட்டக்க மொத்தமாக இந்த மாதிரி நம்மளுடைய புரோட்டோபார்ஃபைரின் ஹீம் இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ வெளியே இருக்கிறது புரோட்டோபார்ஃபைரின்னு ஃபார்ம் பண்ணிடுச்சு, அதுக்குள்ளே அயன் வந்து ஃபெரோகெலட்டேஸ் வைக்குது. அப்போது இதுதான் வந்து நம்மளுடைய ஹீமோகுளோபின். ஒரு அயனும் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலில் பிடிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் எங்கே நம்மளுடைய இதுதான் ஹீமு, இது ஆர்பிசி. குளோபின் எங்கே இருக்குது, இது ஒன்றுத்தை சுற்றியும் ஒரு குளோபின் செயின் இருக்குது. இதுதான் நம்மளோட 2 ஆல்ஃபா குளோபின் 2 பீட்டா குளோபின். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ லெட்டு வந்து ஏஎல்ஏ டீஹைட்ரேட்டேஸ் இனிபிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோமா, அதே லெட்டு வந்து இந்த நம்மளுடைய ஃபெரோகெலட்டேஸையும் இனிபிட் பண்ணும். இப்போது இதுதான் இன் ஷார்ட் அபவுட் ஹீம் சிந்தசிஸ்.